கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 14 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. கார்த்திக் தீபாவுக்கு சாதகமான எல்லா ஆதாரத்தையும் ரெடி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தீபாவுக்கு சாதகமாக எல்லா ஆதாரத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நட்சத்திரா உனக்கு நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் கார்த்திக் அவங்க அம்மா அப்பா அப்புறம் ஐஸ்வர்யா அருண் எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. தீபா மீனாட்சி இவங்க 2 பேரும் மாடியில் நின்றுட்டுருக்காங்க. என்ன இவர் எல்லாரும் வாங்க முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டாரு. அத்தனை பேரும் வந்து வாயை பொழந்துட்டு நின்றுட்டு இருந்தா எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. எதுவுமே சொல்லாமல் பெருசாக ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காரா, ஏதாச்சும் நல்ல செய்தியா இல்லை பெருசாக ஏதாவது பாம்பு போட போறாரா அப்படின்னு ஐஸ்வர்யா அருண் கிட்ட கேட்டுட்டு இருக்க. நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, அதான் யோசிச்சுட்டு இருக்கால, பொறுமையா இருப்போம் அப்படின்னு அருண் சொல்ல, ஆமாம் பெருசாக ஏதோ இந்தியாவுக்கு பட்ஜெட் போடுற மாதிரில பில்டப் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. கார்த்தி ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னா எதுவுமே பேசாமல் யோசிச்சுட்டு இருக்க. என்ன விஷயம் தயங்காமல் சொல்லு அப்படின்னு கார்த்திகோட அப்பா கேட்க. அதான்ப்பா எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது வந்து நாளைக்கு நட்சத்திராவோட பர்த்டேல நட்சத்திரா நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். நட்சத்திரா கூட கல்யாணம் எனக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நட்சத்திராவை நம்ம இன்னொரு மனுஷன் நினைக்க முடியாது. ஏன்னா நட்சத்திராவோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வீட்டில் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. நட்சத்திராவை பற்றி நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். என்னதான் அவங்க வெளியே இருந்தாலும் இந்த வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் எனக்கு ஒரு தோணுச்சு, நட்சத்திராவோட பர்த்டேவே நம்ம ஏன் நம்ம வீட்லேயே செலிப்ரேட் பண்ணக்கூடாது, அவசியம் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதான் உங்கள் எல்லாத்தையும் வர சொன்னேன் அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்க. என்னடா இது, நட்சத்திராவோட பர்த்டேவை இவர் செலிப்ரேட் பண்ண போகிறாரா? கார்த்தியா அப்படி பேசுகிறாரு, வாட் ஏ சர்ப்ரைஸ் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்க. என்ன தீபா கார்த்திக் என்னாச்சு, அவ பிறந்தனால நம்மையே கொண்டாடணும், எதுக்கு கார்த்தி இப்படி திடீர்னு பேசுகிறாரு, உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு மீனாட்சி தீபா கிட்ட கேட்க. ஏன் இப்படி சொல்கிறாருன்னு எனக்கும் தெரியலக்கா, ஆனால் கார்த்திக் சார் எது செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும், காரணம் இருக்கும் அப்படின்னு தீபா சொல்ல. ஆனாலும் உனக்கு அநியாயத்துக்கு கார்த்திக் மேலே நம்பிக்கமா, அவர் கிணத்துல குதிக்க சொன்னாலும் அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. அப்படி சொன்னாலும் அதுலேயும் ஒரு காரணம் இருக்கும்க்கா, காரணம் இல்லாமல் அவர் அப்படி சொல்ல மாட்டாருக்கா அப்படின்னு தீபா சொல்ல. சரிதான், உனக்கு கார்த்தி பைத்தியம் உச்சந்தலை வரைக்கும் ஏறி இருக்கு, அதனால நீ இப்படி தான் பேசுவ அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. சரி, நாளைக்கு நட்சத்திராவோட பர்த்டேவை கிராண்டாக இங்கேயே செலிப்ரேட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திராவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நட்சத்திராக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. என்ன தீபா பில்டப் எல்லாம் பெருசாக இருக்கு, அப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு மீனாட்சி கேட்க. அதான் சொல்கிறாரு இருக்கா பெரிய சர்ப்ரைஸ்னு, அதான் அப்படின்னு தீபா சொல்ல. அது என்னன்னு தெரியாம தானே கேட்குறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்ல. தெரியல இல்லையா, அதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல. நல்ல புருஷ மண்டாட்டி தான் நீ, அவருக்கு பொருத்தமான ஜோடி தான் அப்படின்னு மீனாட்சி சொல்ல. சரி, நாளைக்கு ஈவினிங் 5 o'clock ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், எல்லாரும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போயிட்டுருக்கிற கார்த்திக் கூப்பிட்டு, கார்த்தி அது என்ன சர்ப்ரைஸ்னு எனக்கு மட்டும் சொல்ல, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நட்சத்திரா கிட்ட கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு அபிராமி சொல்ல. அம்மா அந்த சர்ப்ரைஸை முதல்ல நட்சத்திரா கிட்ட சொன்னாதானமா அந்த சர்ப்ரைஸே, ப்ளீஸ்மா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அப்போ தான் நீங்களும் அந்த சர்ப்ரைஸை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படி என்ன பிளான் இருக்கும், எதுவாக இருந்தாலும் சரி நட்சத்திரா இந்த வீட்டுக்கு வந்தால் போதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. அதெல்லாம் சரி, இந்த ஐஸ்வர்யா எதுக்கு நம்மளை நக்கலாக பார்த்துட்டு போறா அப்படின்னு மீனாட்சி கேட்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானுக்கா, அப்படி தானே செய்வாங்க அப்படின்னு தீபா சொல்ல. அது சரி, இந்த கார்த்திக் ஒரு டைப்பாகவே நடந்துக்கிறாருல அப்படின்னு மீனாட்சி சொல்ல. அது வந்துன்னு தீபா ஆரம்பிக்கும் போது அவர் செய்கிறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி திரும்பவும் ஆரம்பிப்பேன். கேட்டு கேட்டு போர் அடிக்குது. அது சரி, உன் பர்த்டே எப்போன்னு கார்த்திக் தெரியுமா, பதில் சொல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு மீனாட்சி கேட்க. அது கார்த்திக் சார் தானே தெரியும் எது செஞ்சாலும் அப்படின்னு தீபா ஆரம்பிக்கும் போது, ஆமா சாமி ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் போயிடறாங்க. அடுத்ததா கார்த்தி தனியாக வந்து நின்று நட்சத்திரா கால் பண்ணி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் கார்த்தி, நீங்கள் என் பர்த்டேவை ஞாபகம் வச்சு விஷ் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நட்சத்திரா சொல்ல. இதுக்கே சந்தோஷப்பட்ட எப்படி, நாளைக்கு உங்கள் பர்த்டேவை எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம், நாளைக்கு மறக்காமல் சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ல. உங்கள் எல்லாருக்கும் நான் அவ்வளோ முக்கியமானவளா என்ன, என் பர்த்டேவை ஞாபகம் வச்சு விஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க. இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி, நாளைக்கு வாங்க உங்களுக்காக பெரிய பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் காத்துட்ருக்கு அப்படின்னு கார்த்தி சொல்ல. கண்டிப்பாக வந்துடுறேங்கிறாங்க நட்சத்திரா. இது எல்லாத்தையுமே தீபா பின்னாடி நின்றுட்டு கேட்டுடுறாங்க. அப்படியே கார்த்தி திரும்பும்போது தீபாவை பார்த்துறாங்க. என்ன தீபா அப்படியே நின்ட்டீங்க, வாங்க அப்படின்னு சொல்ல. என்ன சார் நட்சத்திராவோட பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட் வச்சிருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்க. ஆமாங்க, நட்சத்திராக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல. எனக்குமா, அவ பர்த்டேக்கு எனக்கு என்ன சர்ப்ரைஸ் எனக்கு புரியல அப்படின்னு தீபா சொல்ல. அதுதாங்க சர்ப்ரைஸே, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்திக் கிளம்பிடுறாரு. என்ன இவரு நட்சத்திரா பர்த்டேக்கு எனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நட்சத்திராவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. கையை கொடு முதல்ல, அப்படி என்ன மாயமந்திரம் பண்ணேன்னு தெரியல, கார்த்திக் உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றா, அதுவும் எங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றா,
சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணியும் இறங்கி வராத கார்த்தி இப்போ இறங்கி வந்திருக்கானா? ஏதோ மேஜிக் நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி என்ன மேஜிக் நடந்துச்சு? நீயும் அவரும் ஃபோனில் ஏதோ சேட்டிங் கிட்டிங் பண்ணுறீங்களா? எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. அப்படியே திரு முழிச்சிட்டு இருக்காங்க நட்சத்திரா. என்னாச்சு நட்சத்திரா, ஒரு மாதிரியா இருக்க? உன் முகத்தில் உற்சாகமே இல்லை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா நட்சத்திராட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என்ன தீபா, கார்த்தி நட்சத்திராவோட பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லுது, வருத்தமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. இதில் வருத்தப்பட என்னக்கா இருக்குங்கிறாங்க தீபா. என்ன தீபா, எனக்கே அவ்வளோ கோவம் வருது. நீ ரொம்ப சாதாரணமாக ரியாக்ட் பண்ணுற. ஏன் தீபா நீ இப்படி இருக்க அப்படின்னு மீனாட்சி ஒரு பக்கம் தீபா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா, நான் ஏன் இப்படி இருக்கேன்னா, திடீர்னு கார்த்தி என் பர்த்டேவை அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதில் ஏதோ உள்குத்து இருக்குன்னு தோணுது. திடீர்னு அவருக்கு என் மேலே நல்ல அபிப்பிராயம் வர மாதிரி எதுவுமே நடக்கலையே. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகங்கிறாங்க ஐஸ்வர்யா. கார்த்திகே மேலே டவுட் வந்துருச்சோங்கிற சந்தேகம். கார்த்தி ஒருவேளை நான் பண்ண எல்லா தப்பையும் எல்லா பிளேயையும் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு நட்சத்திரா சொல்ல. என்ன சொல்கிற நட்சத்திரா, எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. நான் சொல்கிறது சரியாக தான் இருக்கும். நாளைக்கு என் பர்த்டேயில் பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, பெரிய கிஃப்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் செஞ்ச எல்லா தப்பையும் எல்லார் முன்னாடியும் சொல்லி எனக்கு காலி பண்ணுறதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற நட்சத்திரா, நீ பண்ண எல்லா தப்பும் அந்த துறை விஷயம் எல்லாமே கார்த்திக் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க. தெரியுங்கிறாங்க நட்சத்திரா. அக்கா, கார்த்திக் சார் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். நிச்சயமாக ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு தீபா சொல்ல. எதுக்கு எடுத்தாலும் இது ஒன்று சொல்லிடுங்கிறாங்க மீனாட்சி. அக்கா, நான் சொல்கிறது சரியாக தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு தீபா சொல்ல. சரி, நீ ஏதோ சொல்கிற, பார்க்கலாம். என்ன, இந்த நட்சத்திராவை நினச்சாதான் சும்மாவே அவளை கையில் பிடிக்க முடியாது. ஓவரா துளுவா. இப்போ கார்த்திக் வேற எப்படி சொல்லிட்டாரா? என்னெல்லாம் பண்ண போகிறாளோ அதை நினச்சாதான் எனக்கு தலையே சுற்றுதுங்கிறாங்க மீனாட்சி. நட்சத்திரா, துரதா அத்தையை கடத்தினாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னதை நீ கார்த்திகிட்ட சொல்லிடாத நட்சத்திரா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல. அதுக்கு கார்த்தி நாளைக்கு பிளான் பண்ணதெல்லாம் நடக்கணும்ல. நாளைக்கு என் பர்த்டே, அது என்னோட டேவாக தான் இருக்கணும் அப்படின்னு நட்சத்திரா மாஸ் பிளான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி ரொம்ப சந்தோஷமா நட்சத்திரா கொடுக்கறதுக்காக அந்த 2 வளையல் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. நாச்சியா, இப்போதைக்கு தீபா தான் நம்ம வீட்டு மருமக. நீ இந்த அங்கீகாரத்தை நட்சத்திரா கொடுக்கறத பார்த்தா அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவள் மனசு கஷ்டப்படும் நீங்கள் யோசிக்கிறீங்களே, நான் நட்சத்திராவை பொண்ணு பார்த்து அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு எவ்வளோ ஆசைகளை என் மனசில் வளர்த்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறான்னா அவள் மனசில் எவ்வளோ ஆசைகளும் கனவுகளும் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் நொறுக்கிட்டு இந்த வீட்டில் அந்த தீபா வந்து மருமகளாக உட்காந்துட்டு இருக்கா. ஏதோ நான் இந்த வலையில கார்த்திக் கையால் நட்சத்திராக்கு போட்டு விட்டேன்னா அந்த பொண்ணு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்களே அந்த தீபா, அவளோட டைம் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஏதோ கார்த்தி இந்த வலையில நட்சத்திரா கையில் போடும்போது அதை பார்த்து என் மனசு குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் சந்தோஷப்படும் அப்படிங்கிறாங்க அபிராமி. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் பிரச்சனை தெரியாமல் பேசாதீங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்ன பிரச்சனை? வர்றவங்கள நாம தான் ரிசீவ் பண்ணணும், நம்மளை யாரும் வந்து ரிசீவ் பண்ண மாட்டாங்க, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்ல. இது நிறைய பொண்ணுங்களுக்கு வர டென்ஷன் தான், காரணம் இல்லாமல் வர எரிச்சல். அதில் தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல. சரி அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருண் போயிடுறாரு. இந்த நட்சத்திரா எங்கே ஓடிட்டாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கா. கரெக்டாக நட்சத்திரா காரில் வந்து இறங்குறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.